ஹலோ ஆல் வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட எப்படி நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறேன் என்னோட செல்ஃப் ஸ்டடிக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இது ஒரு கிளாஸ்மேட் நோட். இதோட பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா டோட்டலா நம்ம கிட்ட 320 பேஜஸ் வந்து இந்த ஒரு நோட் புக் இருக்கு. இந்த நோட்டை ப்ரொமோஷன் பண்றானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட ஸ்டடிக்காக ஒரு நோட் வாங்கியிருக்கிறது. நான் எப்பவுமே யூஸ்வலா வந்து A4 ஷீட்ல தான் என்னோட நோட்ஸ் எல்லாமே நான் எழுதுவேன். 320 பேஜஸ் இருக்கு அண்ட் 155 ருபீஸ் போட்டிருக்கு. 150க்கு வந்து நான் இது ஒரு ரீட்டைல் ஷாப்ல வாங்கினேன். இதோட பேஜஸ் பாருங்க எவ்வளவு பேஜஸ் இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு நோட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தாராளமா போதும். இது எல்லாமே நான் வந்து ஹேண்ட்மேட்ல டே டு டே எழுதுனது தான். ஸோ இது வந்து டெய்லியும் எழுதுறது. ஒரே நாள்ல உட்காந்து இவ்வளவு பேஜஸ் அந்த மாதிரி இல்ல. டெய்லியும் எழுதுறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்க Jan 1 போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த Jan 1 வந்து 2024ஓட Jan 1. நமக்கு இப்போ 2025 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு நோட் வந்து 2023க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். 24ல வந்த அந்த எக்ஸாமுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அந்தந்த எந்தெந்த நாள் வந்து நான் படிக்க போறேனோ அந்த டேட் வந்து இங்க இருக்கும். இது எப்படி நான் மேக் பண்றேன்னு பாத்தீங்கன்னா, ஹிந்து நியூஸ் பேப்பர் நான் படிப்பேன் அண்ட் தினமணி நியூஸ் படிப்பேன். அதுல இம்பார்ட்டண்டா இருக்கிறத வந்து இப்படி கீ பாயிண்ட்ஸா எழுதி வச்சுக்குவேன். தினமணில இருக்கிறது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணினாலும் அது டிஃபிகல்ட்டா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படி இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து தமிழ்ல எழுதுவேன். மற்றது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்லயே நான் வந்து ஃபுல்லா எழுதிடுவேன். நான் இங்கிலீஷ்ல எக்ஸாம் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கறதுனால எனக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து நான் நோட்ல எழுதுறதுக்கு இன்னொரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன் வந்து நமக்கு ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் வந்து கம்மி. இப்ப வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் நம்ம படிக்கிறோம், சிவிக்ஸ் படிக்கிறோம், இல்ல வந்து ஜியோகிராபி, ஹிஸ்டரி எது படிக்கிறோம் அப்படின்னாலுமே அதுல நீங்க அடிஷனல் பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது தனியா ஒரு A4 ஷீட் இல்ல 2-3 பேப்பர்ஸ் கூட ஆகலாம். ஸோ நான் பொதுவா வந்து A4 ஷீட் தான் எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் இப்படி சின்ன அனோட்டேஷன்ல நீங்க ஆட் பண்ணாலே ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் வந்து போதும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் வந்து எப்பவுமே ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்பேன். இப்ப இங்க ஒரு பாயிண்ட் நான் படிக்கிறேன், நியூ டெல்லி பத்தி படிக்கிறேன். இதே நியூஸ் வந்து வேற பக்கம் இம்பார்ட்டன்ட்டா நான் படிக்கிறேன் அப்படின்னா இங்க ஸ்பேஸ் இல்லாத பட்சத்துல நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கி நோட் யூஸ் பண்ணி என்னோட நோட்ஸ் வந்து நான் பில்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் டே டு டே நான் வந்து நோட்ஸ் எனக்கு கரண்ட் அஃபேர்க்கு வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இதை வந்து நான் ரெகுலரா படிப்பேன் எப்பவுமே. இப்ப இன்னைக்கு ஒரு நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னம்னா அதை நான் வந்து படிச்சிருவேன். அன்னைக்கே வந்து படிச்சு ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டு எழுதி பார்ப்பேன். அந்த மாதிரி டெய்லியும் பண்ணுவேன். ஏன்னா இதை நம்ம மொத்தமா சேர்த்து வச்சு வந்து படிக்க முடியாது. நீங்க டெய்லியும் எழுதிட்டே வந்துட்டு இருப்பீங்க. அண்ட் இது என்ன ஆயிடும், வாரத்துல எடுத்து பார்க்கும்போது நிறைய வந்துரும். அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டா இன்னொன்னு சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க Jan 26 இங்க போட்டிருக்கல, இந்த ஒரு நோட்ஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் இருக்குல்ல, இதுக்குள்ள நீங்க எடுத்து கவர் பண்ணிட பாக்கணும். அதனாலதான் ரொம்ப சைஸ் சின்ன சின்னதா நான் வந்து எழுதியிருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படி பாத்தீங்கன்னா, மாசத்துல 30 நாள் அதுவே வந்து 30 பக்கம் வந்துரும் உங்களுக்கு. நீங்க 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் பேஜ் அதிகம் எழுத எழுத ரொம்ப நிறைய சேர்ந்துரும். லாஸ்ட்ல ரிவிஷன் அப்போ வந்து பயம் வந்துரும், என்னடா இவ்ளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இம்பார்ட்டண்டா இருக்கிறது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஜ் 2 பேஜ்க்குள்ள கவர் பண்ண பாருங்க. அது ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுதான் எண்ட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. கரண்ட் அஃபேர்க்கு வந்து எண்டே கிடையாது. அது போயிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருந்தாலே நம்ம மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அது வந்து மோர் தேன் எனஃப். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் நீங்களும் எடுப்பீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டாஸ்க் 1, 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து ஷெட்யூல் கொடுத்து டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு டே டு டே. ஸோ நீங்க வந்து அட்டன் பண்ணா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனல்ல இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்க. பிளேலிஸ்ட்ல விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.